இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் இந்த பேரில் இப்போ இதில் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுக்கப்பட்டது? பேர்லேயே இருக்குது தமிழ் அப்படிங்கிறது. அப்போ தமிழ் அப்படிங்கிற தலைப்பேக்கிலேருந்து எடுக்கப்பட்டதான் என்னது? இன்பத்தமிழ். சரி, இதை எழுதினது யார் அப்படின்னா நமக்கு பாரதியார், பாரதிதாசன். இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷனை கரைக்கிறதுக்காக இப்போ இதில் பாருங்கள், இன்பத்தமிழ் பா தா இருக்குது, அப்போ பாரதிதாசன் அப்படின்னு வச்சுக்கலாம். பாரதியார்னா இங்கே தா வராது. ஸோ பாரதிதாசன் அப்படிங்கிறனால ஒரு ஷார்ட்கட்டுக்காக பார்த்தா இன்ப தமிழ் இருக்கிறனால பாரதிதாசன். சரியா? அப்போ இந்த நூல் எழுதினது யாருன்னா பாரதிதாசன். இது நம்ம எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பு கீழேருந்து எடுத்திருக்காங்க. இவரை பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் சொல்லுவாங்க. அடுத்து சுப்புரத்தினம். இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம் தான். இவர் பாரதி மீது கொண்ட பற்று, அதாவது பாரதி அவருக்கு நல்லா பிடிக்கிறனால தான் இவரோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டார். உண்மையான பேர் சுப்புரத்தினம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா புரட்சிகரமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதாவது முன்னாடியெல்லாம் பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் கைம்பெண் மறுமணம், அதாவது முன்னாடி உடன்கட்டை ஏறுதல் தான் பயங்கர ஃபேமஸாக இருந்து. ஸோ அப்போது பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி அடுத்து ஹஸ்பண்ட் இறந்து போனால் அடுத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் பொது உடைமை கொள்கை, அப்புறம் பகுத்தறிவு, இதை மாதிரிப்பட்ட நூட்கள் அதிகமாக எழுதியிருக்காரு. ஸோ இவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷார்ட் ஆட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது.